கட்டுப்பாடு இல்லாமல் அண்ணாதிரி அந்த காலத்தில் சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தால் தமிழனை யாராலையும் தூக்க முடியாது. கொஞ்சம் டிசிப்ளின் கட்டுப்பாடுன்னு வேணும். எல்லாரையும் ஓட்டி விட்டு நீ மயன்மாரில் வந்து ஓட்டு போடுற நீ போடு பரவாயில்ல, பங்களாதேஷில் வந்து ஓட்டு போடுற நீ ஓட்டு போடு. எப்படி ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு ஜிம்கானா கிளப்பு ஒரு காஸ்மோகான் கிளப்பு போனால் எல்லாம் மெம்பர்ஷிப் போடுறேன். ஏன் கோடிக்கணக்கான ஐடி பீப்புள் அந்த டேக் வச்சுட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் அந்த டேக் போட்டு ஏன் அதை பண்ணிக்கிறீங்க? அது தூக்கி போட்டு நான் இந்த இதெல்லாம் இருக்கேன்னு சொல்லுங்கள். அது வந்து ஒரு வாழ்வாதாரம், ஒரு 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 நாட் ஜஸ்ட் அன் ஆதாரம், பட் உங்கள் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியோடு நான் ஒரு குடிமகன் சொல்லி உள்ள வருது. நேற்று முதல் முறையாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் யார், என் குடிப்பிறப்பு என் குடியுரிமை பற்றி இது பண்ணுறதுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு இருக்குது, 1968 வந்தது. அந்த அனதர் குறிப்பிட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் ஆன் சிட்டிசன்ஷிப், ரைட் டு சிட்டிசன்ஷிப். அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஒரு மனிதனுடைய குடியுரிமையை வந்து தேர்தல் ஆணையமால் எடுக்க முடியாது. உள்துறை ஒன்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மட்டும்தான் டேய் நீ வந்து இனிமேல் குடியுரிமை உனக்கு இல்லை கிளம்புடா சொல்ல முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிக்குது, அது பார்க்குது. சரி நீ சரியான ஆள் இல்லை, நீ வந்து என்னமோ நீ பங்களாதேஷ் ஒரு இது வச்சுக்கிட்டு அட்ரஸ் வச்சுக்கிட்டு நீ வந்து இங்கே நங்கநல்லூரில் நீ ஓட்டு போடுற எப்படின்னு கேட்கணும். எந்த கட்டம் இது என்ன மாதிரி இருக்குது தெரியுமா? டிராஃபிக் லைட்ஸ் இல்லாமல் எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்கிற போல அந்த கட்டுப்பாடை வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு.